வள கொல கொலன்லாம் பேச வரம்பில்லைங்க. நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் 42 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 2 BHK வீடு பார்க்க போகிறோம். 2 BHK வீடு துடிலூர் லொக்கேஷனில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். 42 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை 42 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கட்டியிருக்காங்க. 2 சென்ட்டுங்க 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற காம்பாக்டான லேண்ட் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானிங் வந்து பயங்கர அருமையாக இருக்குங்க. நல்லா ஸ்பேசியஸான ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இங்கே சொல்கிறத விட வீட்டுக்குள்ளே போய் நம்மளே சுற்றி பார்த்துடலாம். இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 2 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 22 அடி அகலம் 40 அடி நீளமா அமைஞ்சிருக்கக்கூடிய 2 சென்ட் லேண்ட் ஏரியால 800 ஸ்கொயர் ஃபீட்ல வசதியான ஒரு 2 BHK வீடா காம்பாக்டான இடத்துல கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது பட்ஜெட்டுங்க 42 லட்ச ரூபா பட்ஜெட். கோயம்புத்தூர் துடிலூர் லொகேஷன்ல 42 லட்ச ரூபா பட்ஜெட்ல எல்லாம் வீடே கிடைக்காது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஹவுஸுக்கு என்ன எலிவேஷன் எதிர்பார்ப்போமோ அது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு மெட்டல் கேட் இருக்குங்க. இந்த மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். தாராளமாக ஒரு ஷிஃப்ட் காரு இல்லை ஒரு சடான் கார் கூட நிறுத்தலாம். நம்ம கார் வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும்னா ஒரு சடான் கார் கூட நிறுத்தலாம். பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு வந்து 10x16 அந்த சைடு வரைக்கும், இந்த ஸ்பேஸ் வரைக்கும் 14 வருது. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்லலாம் வந்து நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் லெஃப்ட் சைடில் நம்ம நல்ல தண்ணியெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தண்ணி பிடிக்கணும்னா இங்கே பிடிச்சிக்கலாம். இல்லை ஓஸ் மாட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கூட நம்ம ஓஸ் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸும் இருக்குது. ஸ்டார் கேஸ்க்கு கீழே அந்த யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பார்க்கிங் ஸ்பேஸை தாண்டி வந்ததும் இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது. இந்த சிட் அவுட்லேயே வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான இந்த வாட்டர் சம்பை கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து போர்வெல் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியே இந்த சைடு வால்க்கும் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் அந்த நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ரைட் சைடில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வந்து 10x16 அளவு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸுங்க. 55 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் இங்கே வீடு வாங்கினாலும் 10x16 லிவிங் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். 42 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே 10x16 லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. அது போக பெட்ரூமும் பெருசாக தான் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன். லிவிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, இந்த வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வந்து நிறைய டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சென்டர்லையும் பெரிய ஒரு ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஒர்க்கோட ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லேயே வந்து நிறைய வேலைப்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஆப்போசிட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்குங்க. பூஜா கேபினெட் வந்து பிவிசியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து இன்டர்வெக்ஸ் எல்லாமே பிவிசியில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கலர் காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சாண்டில் அண்டு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. ஸ்லைடிங் டைப்பில் மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த வால் ஃபுல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கோட பெயிண்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க கோல்டன் கலரில். இங்கே வந்து மல்டிமீடியா யூனிட்டும் அமைச்சிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் அதே கலர் காம்பினேஷன் தான், டார்க் ப்ரௌனு அண்டு சாண்டில் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷன் வந்து இன்டெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மல்டிமீடியா யூனிட் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது. இங்கே நம்ம ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். மேலெல்லாம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஷோகேஸ் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா பொம்மையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அது போக இங்கேயும் மெடல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இந்த வீட்டில் கிச்சன் வந்து இந்த லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி தான் இருக்குது. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. 10x8 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சன். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அந்த போர் வாட்டருக்கு தனியாக குட் வாட்டருக்கு தனியாக 2 டேப் கொடுத்துட்டாங்க. ஸ்டோரேஜ் தான் இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வால் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் ஒர்க் கொடுத்து பேக்ரவுண்டில் வந்து நமக்கு டைல் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஷெல்ஃப்லாம் வந்து கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. கீழே பேஸ் யூனிட்டை கண்டினியூ பண்ணி அப்படியே ஒரு டால் யூனிட். இதுலேயும் வந்து கிளாஸ் டோர் கொடுத்து ஓப்பன் டைப் டோர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு கடப்புகள் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஷெல்ஃப்லாம் பிரிச்சிருக்கிறது. அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் இன்டீரியர்ஸ் வந்து
இந்த சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனாகவே நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த சாண்டில் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். லிவிங் ஏரியாவில் வடக்கு பக்கம் இருக்குது. பெட்ரூமோட டோர் வந்து ரெடிமேட் டோர். நிலம் வந்து சாலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16ங்க. பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து ஒயிட் கலரில் ஸ்டென்சில் டிசைன் இருக்குது. இந்த ப்ளூ கலரவே வந்து லைட் ஷேடாக மிச்சம் 3 சைடு வாலில் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியுமில்ல, இந்த வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக இங்கே வந்து வார்ட்ரோப் இருக்குது. 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் எப்போவுமே வழக்கமாக இந்த சைடு தான் நம்ம லாஃப்ட் பார்த்துருப்போம், 10 அடி. ஏன்னா அங்கே தான் பட்ஜெட்டும் கம்மியாக வரும், செலவு கம்மியாக வரும். ஆனால் இந்த பில்டர் வந்து இந்த 16 அடிக்கு கொடுத்துட்டாரு. இந்த சைடு வந்து பெரிய ஒரு லாஃப்டாக கொடுத்துட்டாரு. மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. திங்ஸ் எல்லாம் நிறையா கூட இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிவிசி டோர் தான். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 10ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வென்டிலேட்டர் இருக்கிறதுனால பாத்ரூம் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. அது போக தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமையும் காமிக்கிறேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 55 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்து 2 BHK வீடுன்னு வாங்கினாலும் சரி, 58 லட்ச ரூபா வரைக்கும் 2 BHK வீடு வாங்கினீங்கனாலும் சரி, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாதிரி ஒரு 10-16 ஹால், சில வீட்டில் 16 ஹால் இருக்குது. அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு கிச்சன் பார்ப்போம். அடுத்து கிட்ஸ் பெட்ரூம் தான் பார்ப்போம். இந்த வீட்லேயும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட் 42 தான். சின்ன பெட்ரூம் தான். ஆனால் பாருங்கள், அந்த கார் பார்க்கிங் சைடில் ஒரு விண்டோவும் வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் பட்டர்ஃப்ளை மாதிரி ஒயிட் கலர் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கு. இந்த க்ரீன் கலரோட லைட் ஷேடில் வந்து மற்ற வால்ஸ் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4க்கு 6ங்க. இதுவும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ப்ரௌன் கலர் தீமில் வந்து டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளவர் மாதிரிலாம் இருக்குது டைலில் பேட்டர்னு. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமில் நமக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஷவர் யூனிட்டு, அது போக ஹேண்ட் வாஷ் பேஷனு, அப்புறம் வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு, டவல் ராடு, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக கீழே வந்து அந்த பைப்பும் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 பைப் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகி கார் பார்க்கிங் தாண்டி சிட் அவுட்டில் ரைட் சைடில் மெயின் டோர், லெஃப்ட் சைடில் வந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் இருக்கும். இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க். ஹேண்ட்ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. டெரஸில் வந்து 2 டேங்க் இருக்குங்க. போர் இருக்குது இந்த வீட்டில். அதனால் போருக்கு தனியாக ஒரு டேங்க்கு, குட் வாட்டருக்கு தனியாக ஒரு டேங்க்கு, 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. டெரஸில் ஒரு துணி துவைக்கிறக்கான மேடை கட்டியிருக்கிறாங்க. அது போக துணி காயப்பட்டக்கான ஆங்கிலெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணி துவைக்கும் போது தண்ணியெல்லாம் நீங்கள் இங்கேயே பிடிச்சிக்கலாம். டேப் எல்லாமே இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. முதல்ல லொக்கேஷனை பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்க முடியும். ஏகப்பட்ட வீடு இருக்குங்க இந்த லொக்கேஷனில். இந்த லொக்கேஷன் நமக்கு பரிச்சை பெற்ற லொக்கேஷன் தான். ஏன்னா நம்ம சேனலில் அடிக்கடி போடக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து இடிக்கரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 42 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 42 லட்ச ரூபா பட்ஜெட்டு கோயம்புத்தூர் துடியலூர் சரௌண்டிங்கில் இல்லை. நீங்கள் பெருநாயக்கம்பாளையம் போனீங்கனாலுமே இன்றைக்கி கிடைக்காது. பெருநாயக்கம்பாளையம் என்ன இன்றைக்கி காரமடை மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா கூட கிடைக்காது. நம்ம காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி லொக்கேஷனில் போனீங்கன்னா தான் கிடைக்கும். கோயம்புத்தூர்லேருந்து 30-35 கிலோமீட்டர் தாண்டி போனால் கூட கிடைக்காத ஒரு பட்ஜெட்டில் நம்ம கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இன்றைக்கி நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம காந்திபுரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே அதிகபட்சம் ஒரு 14 கிலோமீட்டர் தான் வருங்க. அதனால் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கீங்க, 2 BHK வீடு பார்க்குறீங்க, 40 லட்ச ரூபாக்குள்ளே பார்க்குறீங்கனாலும் தயவு செஞ்சு கால் பண்ணிடுங்க. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க.